நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்று சமாஜ்வாதி எம்பி ஆர்.கே. சௌத்ரி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மன்னர் தான் கையில் செங்கோலுடன் நீதி பரிபாலனம் செய்வார் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி தன்னுடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதற்கு என்ன காரணம்? மக்களவையினுடைய அவையில் தற்பொழுது நிறுவப்பட்டுள்ள அந்த செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியின் சார்பாக முன்வைக்கப்பட்டது. மிக முக்கியமாக மக்களவையினுடைய சபாநாயகர் மற்றும் செயலகத்திற்கு அவர் எழுதிய அந்த கடிதத்தில் இந்த செங்கோல் என்பது அருங்காட்சியகத்தில் புதைக்கப்பட்டதாக நேரு கூறியிருந்தார். அதனை பிரதமர் மோடி மீண்டும் வெளியே கொண்டு வந்து ஜனநாயகத்திற்கு எதிராக மன்னராட்சியை அமல்படுத்தும் விதத்தில் ஒரு அடையாளமாகத்தான் தற்போது செங்கோலை மக்களவையில் கொண்டு நிறுவியுள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதை சபையில் ஏதாவது நிறுவப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பினுடைய நகலை நிறுவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்து அந்த செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர் முன்வைத்தது குறிப்பிட்டது. தற்போது அந்த ஒரு கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக மக்களவையினுடைய செயலகத்தாலும் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தாலும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது தற்பொழுது வரவில்லை என்றாலும் கூடிய விரைவில் மக்களவையினுடைய செயலகம் சார்பில் இன்று அவை நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் அது அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமாஜ்வாதி கட்சி உறுப்பினருடைய அந்த ஒரு கோரிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மக்களவையினுடைய செயலகத்தாலும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தாலும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. செங்கோலை அகற்ற வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.